அடுத்த கணக்கு எடுத்துக்காட்டு 12 பக்கம் 14 இருக்கு. சரவணனுடைய தந்தை வாங்கிய துணியின் அளவுகள் 2, 2.75 மீட்டர், 2.5 மீட்டர் மற்றும் 1.25 மீட்டர் எனில் அவர் வாங்க வேண்டிய துணியின் மொத்த நீளம் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. அதான் 3 துணி தனித்தனியாக வாங்கியிருக்காங்க. அப்போனா அந்த துணியோட மொத்த நீளம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி 3 அளவு கொடுத்துட்டாங்க. அதை கூட்டணும் அவ்வளோதான். மற்றபடி சம் ஒன்றும் பெருசு இல்லை. ஏன்னா அவங்க கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்கறதுனால அதை நார்மல் பின்னமாக மாற்றி அதே மாதிரி கீழே இருக்க பின்னங்களோட பகுதி எல்லாம் வேற வேற இருக்கிறதுனால அதை மீசிமா எடுத்து ஒரே பகுதியா மாத்தி கூட்டணும். அதுதான், மற்றபடி எதுவும் கிடையாது. சம்மு 3 கலப்பை பின்னமா கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டே 3/4 மீட்டர் ஒன்று, 2.5 மீட்டர் ஒன்று, 1.25 மீட்டர் ஒன்று. இப்போ என்ன பண்ணுவோம்? 2.75 மீட்டர் 2.75 கலப்பு பின்னமா இருக்குல்ல, அதை நார்மல் பின்னமா மாத்திக்கணும். அப்ப எப்படி? 4, 2, 8 எப்பவும் பண்ணுவோம்ல, இங்கேருந்து பெருக்கல். கலப்பு பின்னத்தை நார்மல் பின்னமா மாற்ற 4, 2, 8 கூட்டல் 3, அப்போ 11/4. அடுத்தது 2, 2, 4 கூட்டல் 1, அப்போ 5. அப்போ 5/, கீழே என்ன இருக்கு? 2. அடுத்தது இதுக்கு 4, 1, 4 கூட்டல் 1, 5. அப்போ 5/4. இப்போ கீழே இருக்க பகுதிகள் எல்லாம் வேற வேறையா இருக்கிறதுனால நம்ம கூட்டும்போது ஒரே பகுதியா இருந்தாதான் கூட்ட சுலபமா இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? ஒரே பகுதியா மாத்த மீசிமா எடுக்கணும். 4, 2, 4 ரெண்டால போட்டா 2, 2, 2, 2, 2. அப்போ 2, 2, 2, 2 எவ்வளவு? மீசிமா எவ்வளோ? 4. அப்போ ஒரு எண்ணையும் மீசிமாவால எப்பவும் பெருக்கும்ல, அதே மாதிரி முதல் நம்பர் 11/4 கூட்டல் 4, ஒரு 11, 11. இப்போ எப்படி எழுதும்? 11/4. அடுத்தது ரெண்டாவது 5/2, 5/2 பெருக்கல் மீசிமா 4. 2, 2, 4. 2, 5 எவ்வளோ? 10. அப்போ அதை எப்படி எழுதிப்போம்? 10/4. அடுத்தது 5/4 இருக்கு. 5/4 இன்ட்டு மீசிமா. 4க்கு ஒரு நாள் 4. அப்போ 1 இருக்குமா? 1, 5, 5. அதை எப்படி எழுதிப்போம்? 5/4. இப்போ கீழே என்ன இருக்கு? பகுதியெல்லாம் சமமாயிடுச்சு. இப்போ கூட்டுறது ரொம்ப ரொம்ப சுலபம். அப்போ இப்போ எப்படி கூட்டுவோம்? 3த்தையும் கூட்டினோம்னா 11/4 கூட்டல் 10/4 கூட்டல் 5/4. அப்புறம் என்ன வரும்? கீழே மீசிமா எல்லாம் ஒன்றா இருக்கிறதால ஒன்றா எடுத்துக்கிட்டு 11 கூட்டல் 10 கூட்டல் 5. அப்போ என்ன வரும்? 26/4. நமக்கு கேள்வி கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ ஆன்சர் என்னவா மாற்றிக்கணும்? கலப்பு பின்னமாக மாற்றணும். அது எப்படி மாற்றணும்? கலப்பு பின்னமாக ஆன்சரை மாற்றணும்னா இப்படி போட்டால் 26/4 அப்படின்னு போட்டால் அதுக்கு அர்த்தம் என்னன்னா 26 4ஆல் வகுக்கணுன்றது தான் அதோட அர்த்தமே. இப்போ 26 4ஆல் வகுப்பு. இப்போ நார்மல் பின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னா 26 4ஆல் வகுக்கிறோமா? அப்போ 6 நாள் 24, 6 நாள் 24 மிச்சம் 2. எப்போ எப்படி போடுவோம்? கலப்பு பின்னத்துக்கு ஈவு இங்கே போடுவோம். அப்போ ஈவு என்ன? அதுக்கு முன்னாடி இதை சுருக்கிக்கலாம். ரெண்டுமே 2ஆல வகுப்படும்.
26/4 இருக்கு இல்லையா? 2 2 4 இது 2 2 3 2 6 அப்போ 13/2ன்னு வருமா? இத இன்னும் கொஞ்சம் சுருக்கிக்கலாம். அப்ப வந்து 13/2 இருக்கா? இப்போ வகுக்கலாம். 13 வகுத்தல் 2 போடும்போது 6 2 12 1. இப்போ எழுதிக்கலாம். ஈவு என்ன? 6 மீதி 1 வகுக்கிற எண்ணு 2. அப்போ 3த்தையும் கூட்டினா 6 கிடைக்கும். இப்ப சமம். சரவணனுடைய தந்தை வாங்கிய துணியின் அளவுகள் கொடுத்துருக்காங்க. அவர் வாங்க வேண்டிய துணியோட மொத்த நீளம் 3 அளவு கொடுத்துட்டு, அப்போ மொத்த நீளம் எவ்வளோன்றாங்க. அப்போ 3யும் கூட்டணும். அவ்வளோதான் கணக்கு. கலப்பு பின்னத்துல இருக்கிறதுனால அதை நார்மல் பின்னமா மாத்துறோம் முதல்ல. அது எப்படி மாத்துறோம்? 4 2 8 8 கூட்டல் 3 11 கீழே இருக்க என்ன நம்பரு? 4. அதே மாதிரி 2 2 4 கூட்டல் 1 5 கீழே இருக்க நம்பர் 2. 4 1 4 4 1 5 5/4. கலப்பு பின்னத்தை நார்மல் பின்னமா மாற்றணும். இப்போ கீழே பகுதிகள் சமமா இல்லை, அதனால மீசிமா எடுக்கிறோம். மீசிமா கீழே இருக்க பகுதியை வச்சு தான் எடுப்போம். 4 2 4 எல்லா நம்பரும் 2ஆல போகும். அதனால 2 2 4 2 2 2 4 திரும்பவும் 2ஆல போகும். அப்போ வந்து லாஸ்ட் மீசிமா என்ன? 2 2 4. இப்போ எப்போ என்ன பண்ணுவோம்? கொடுக்குற ஒரு நம்பரையும் மீசிமா கூட பெருக்குவோம் இல்லையா? ஒரு நம்பரையும் அதே மாதிரி பெருக்கியிருக்கோம். 11/4 அதை வந்து மீசிமா கூட பெருக்கும்போது கீழே 4க்கு 4 ஒரு 4 4 அப்புறம் பெருக்கும்போது ஒரு 11 11 மீசிமா 4. அடுத்தது 2வது நம்பர் 5/2 5/2 மீசிமா கூட பெருக்கும்போது 2 2 2 2 4 2 5 10 கீழே இருக்க நம்பர் 4. இதுக்கெல்லாம் முதல் வாய்ப்பாடு நல்லா தெரிஞ்சாதான் சுலபமா இருக்கும். வாய்ப்பாடு தெரியணும். இன்னொன்னு மீசிமா எடுக்க நல்லா தெரியணும். மீசிமா எடுக்க கத்துக்கிட்டா பின்னங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி. மீசிமாவும் வாய்ப்பாடும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பின்னங்கள் வந்து ரொம்ப சுலபமா போடலாம். அடுத்தது 5/4 அதன் மீசிமா 4ஆல பெருக்கும்போது 4க்கு 4. அப்புறம் ஒரு 5 5/4. இப்போ எல்லாம் எல்லாத்துக்கும் உண்டான நம்பரும் கிடைச்சிருச்சு பகுதி சமமா. இப்போ என்ன பண்றோம்? மொத்தமா கூட்டுறோம். கூட்டும்போது 4/4 மீசிமா எடுத்துட்டு மேல இருக்க எல்லாத்தையும் கூட்டுறோம். இப்போ வந்து இந்த நம்பரும் 2ஆல போகும். இதை விடவும் சின்னதா சுருக்கிக்கலாம். இதுவும் 2ஆல போகும், இதுவும் 2ஆல போகும். அப்போ ஒரு 2 2 4 இது 13 2 26. அப்போ சுருக்கிட்டோம். ஆனா கேள்வி வந்து நம்மளுக்கு எதுல இருக்கு? கேள்வியெல்லாம் கலப்பு பின்னத்துல இருக்கிறதுனால ஆன்சரையும் கலப்பு பின்னத்துல மாத்திக்கலாம். அப்போ 13 2ஆல இப்படி போட்டா என்ன அர்த்தம்னா 13 2ஆல வகுக்கணும்னு அர்த்தம். இந்த மாதிரி பின்னத்துல எப்பவும் கீழே இருக்க நம்பரால தான் வகுக்கணும். 13 2ஆல வகுக்கும் போது என்ன? 6 2 12 1. எப்பவும் ஈவு இங்க போட்டுப்போம். இயல் எண்ணுக்கு மீதி மேல வகுக்கிற எண்ணு கீழே 2. அப்போ 6 மீட்டர். அடுத்த கணக்கு எடுத்துக்காட்டு 13 பக்கம் 14 இருக்கு. கூட்டுக 3 × 2/4 கூட்டல் 7 × 2/5. இது ரெண்டுத்தையும் கூட்ட சொல்லியிருக்காங்க. இது வந்து கலப்பு பின்னத்துல இருக்கு. முதல் கூட்டல் இந்த கழித்தலை பொறுத்த வரைக்கும் இந்த பின்னங்கள்ல கலப்பு பின்னமா இருந்தா நார்மல் பின்னமா மாத்திட்டு அதுக்கப்புறம் அதோட பகுதி இருக்கு இல்லையா? பகுதி வேற வேற இருக்குல்ல, அதையும் சமமாக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கூட்டணும். அது எப்படி கூட்டுறதுன்னு பார்க்கலாம் இப்போ. 3 × 2/4 கூட்டல் 7 × 2/5. இப்போ இதை நார்மல் பின்னமா மாத்திக்கலாம். 4 3 12 கூட்டல் 2. அப்போ 14/4. 35 கூட்டல் 2 37/5. இப்போ 14/4 பொறுத்த வரைக்கும் இது 2 2 4 ஆகும். இது வந்து 7 2 14. 2ஆல அடிக்கும்போது 2வது வாய்ப்பாடால வகுக்கும்போது இதுல 2 2 இருக்கு, இதுல 7 2 இருக்கு. அப்போ அதை அடிச்சுக்கலாம். அப்போ இது எப்படி எழுதலாம்? 7/2 கூட்டல் 37/5. பார்க்க கஷ்டமா தெரியும். ஒரு 4 5 முறை போட்டு போட்டு பார்த்தா ஈஸியாயிடும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பார்த்துக்கலாம்.
இப்போ வந்து கீழே இருக்க பகுதி வேற வேற இருக்கு. அப்போ வந்து வழக்கம் போல ஒண்ணாக்குறதுக்கு வந்து மீசிமா எடுக்கணும். 2, 5 2ஆல வகுக்கிறோம். அடுத்தது 5ஆல. அப்போ மீசிமா வந்து 10. இப்போ ஒவ்வொரு எண்ணையும் மீசிமாவால பெருக்கணும். 7/2 × 10. 2 2 2 10. அப்போ 35 மீசிமா வந்து 10. அடுத்த நம்பர் 37/5 × 10. 1 5 5 2 5 10. 2 37 74 பை மீசிமா 10. 2 37 போது நீங்க பெருக்கல் போட்டு பார்த்துக்கோங்க. 1 2. இப்போ வந்து பாருங்க பகுதி ரெண்டும் சமமா இருக்கா. இப்போ என்ன பண்ணலாம், கூட்டிக்கலாம். 35/10 கூட்டல் 74/10. 2 ஒரே பகுதியா இருக்கிறதுனால மீசிமா 10 எடுத்துக்கலாம். 35 கூட்டல் 74. 35 74 9 10 109. எப்படி எழுதிக்கலாம்? 109/10. நம்மளுக்கு வந்து கேள்வி வந்து கலப்பு பின்னத்துல இருக்கிறதுனால பதிலும் கலப்பு பின்னத்துல கொடுத்துடலாம். 109/10. இதை கலப்பு பின்னமா ஆக்கணும்னா என்ன பண்ணணும்? 109 10ஆல வகுக்கணும். இப்போ ஏதோ ஒரு சம் நம்பர் கொடுக்குறாங்க. இப்போ இது மாதிரி 7/2. இப்படி என்ன அர்த்தம்னா 7 2ஆல வகுக்கலான்னு அர்த்தம் இதுக்கு. சரியா? அதே மாதிரி 5/3 இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம்? 5 3ஆல வகுக்கலாம். அதே மாதிரி 9/2 இருக்குன்னா 9 2ஆல வகுக்கலாம். இப்போ அதே மாதிரி 109/10 இருக்கும்போது என்ன பண்றோம்? 109 10ஆல வரும்போது 5/100. மீதி வந்து 9. எப்படி போடுவோம்? ஈவு 10 இங்க, மீதி வந்து மேல, கீழே வகுக்கிற நம்பர் எப்பவும் கீழே தான் இருக்கும். அப்போ வந்து கூட்டினா என்ன கிடைக்கும்? இந்த நம்பர் தான் கிடைக்கும். எப்படி பாருங்க. இப்போ கூட்டுக 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. அதை வந்து முதல்ல என்ன பண்ணிக்கணும்? கலப்பு பின்னத்தை நார்மல் பின்னமா மாத்திக்கணும். 4 3 12 கூட்டல் 2 14/4. கீழே இருக்க 4 கீழே. இப்போ என்ன பண்றோம்? ரெண்டுமே 2ஆல வகுப்படும். அப்போ இதை வந்து 2 2 4. இது வந்து 7 2 14. அதை எழுதிக்கலாம். அடுத்த நம்பர் 7 × 2/5. 7 35 கூட்டல் 2 37/5. இப்போ வந்து கீழே இருக்க பகுதி வேற வேற இருக்கிறதுனால அதை கூட்ட முடியாது. அப்போ ஒண்ணாக்குறதுக்கு என்ன பண்றோம்? மீசிமா எடுக்கிறோம். அப்போ என்ன பண்றோம்? ஒரு நம்பரையும் மீசிமாவால பெருக்கிறோம். இந்த நம்பர் தான் எப்படி எழுதியிருக்கோம்? 7/2. 7/2 வந்து மீசிமால பெருக்கும்போது 2 10. அப்ப 7 35 மீசிமா கீழே போட்டிருக்கோம். அடுத்த நம்பர் 37/5 எடுக்கிறோம். அதை மீசிமா கூட பெருக்கும்போது 1 5 5 2 5 10. 2 37 74/10. இப்போ என்ன பண்றோம்? 2 நம்பரையும் கூட்டுறோம். 3 × 2/4 என்ன கிடைச்சிருக்கு? 35/10. 7 × 2/5 என்ன கிடைச்சிருக்கு? 74/10. மீசிமா ஒண்ணா இருக்கிறதுனால மீசிமா ஒண்ணா எடுத்துக்கிட்டு 35 74 கூட்டுறோம். கூட்டினா என்ன வருது? 109/10. கேள்விலாம் வந்து கலப்பு பின்னமா இருக்கிறதுனால நம்ம பதில கலப்பு பின்னமா மாத்துறதுக்கு 109 10ஆல வகுக்கிறோம். வகுக்கும்போது 10/100 கீழே வந்து டிவைடட் பை 9. ஈவு வந்து இங்க போட்டுப்போம். மீதி வகுக்கிற எண்ணை. ஓகேவா? சமம் முடிஞ்சது. அடுத்த கணக்கு எடுத்துக்காட்டு 14 பக்கம் 14 இருக்கு. கணக்கு: ஒரு நாள் அனிதாவின் அம்மா 5½ லிட்டர் பால் வாங்கினார்கள். அவர்கள் 3¼ லிட்டர் பாலை பாயாசம் செய்ய பயன்படுத்தினால் எனில் எவ்வளவு பாயாசம் மீதம் இருக்கும்? இது நார்மலா 5 லிட்டர் பால் வாங்கினாங்க. 3 லிட்டர் பால்ல பாயாசம் செஞ்சுட்டாங்க. மீதி எவ்வளோ இருக்குன்னா 5லேருந்து 3 கழிச்சு
மிச்சம் 2 மிச்சம் இருக்கும்னு சொல்லுவோம். இங்க என்ன பண்ணியிருக்காங்க, கலப்பு பின்னத்துல குடுத்துருக்காங்க. இது வந்து கழித்தல்ல போடணும். அதாவது மொத்தமா 5.5 வாங்குனாங்க. அதுல 3 1/4 வந்து பாயாசம் செஞ்சுட்டாங்க. மீதி எவ்வளோ இருக்குன்னு கேட்கும்போது, என்ன பண்ணணும், இதுலருந்து 5.5லேருந்து 3 1/4 கழிக்கும்போது, நமக்கு மிச்சம் எவ்வளோ பால் மிச்சம் இருக்குன்னு தெரியும். பாயாசம் மீதம் இருக்கும்ல. சாரி, பால் மீதம். பால் 5.5 லிட்டர் பால் வாங்குனாங்க. 3 1/4 லிட்டர் பால் யூஸ் பண்ணிட்டாங்க. பாயாசம் செய்ய மிச்சம் எவ்வளோ பால் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கலப்பு பின்னத்த முதல் நார்மல் பின்னமா மாத்திட்டு, அப்புறம் அதுலேருந்து அத கழிக்கணும். சிம்பிளுங்க. 5.5 லிட்டர் வந்து கலப்பு பின்னத்த நார்மல் பின்னமா மாத்திப்போம். 2 5 10 + 1 11/2 மைனஸ் 4 3 12 கூட்டல் 1 13/4. இப்போ கீழே வந்து பகுதி வேற வேறையா இருக்கிறதுனால நம்ம வழக்கம் போல மீசிமா எடுத்துக்கலாம். 2 அளவு வகுக்கும்போது 2 2 2 4 2. இப்போ 2 2 2 4 மீசிமா வந்து 4. ஓகேவா? இப்போ முதல் இதை வந்து மீசிமா கூட பெருக்கிறோம். 11/2 × 4 2 2 4 2 11 22. மீசிமா என்ன 4. இப்போ 22/4. அடுத்தது 13/4 13/4 × 4. 4க்கு 4 போயிடுச்சு 1. 13 13/4. இப்போ என்ன பண்ணணும், 11/2க்கு பதில் என்ன கண்டுபிடிச்சிட்டோம், 22/4 கழித்தல் 13/4க்கு 13/4 தான். இப்போ கீழே மீசிமா சமமா இருக்கிறதுனால 4 எடுத்துக்கிறோம். இப்போ 22 - 13. 22ல 3 போச்சுன்னா 9/4. நம்மளுக்கு கேள்வி வந்து கலப்பு பின்னத்துல கொடுத்துருக்கிறதுனால பதில் கலப்பு பின்னமா மாத்த என்ன பண்ணணும், 9 எதால வகுக்கணும், கீழே இருக்க 4ஆல. 2 4 8 மீதி 3. அப்ப பதில் எப்படி எழுதிப்போம், ஈவு வந்து இயல் என்ன வரும், கீழே இருக்க மீதி வந்து மேல போயிடும், வகுக்கிற எண்ணு 4 இங்க வந்துடும். இப்ப மீதி இருக்க பாலோட அளவு எவ்வளவு, 2 1/4 லிட்டர். இது சம்ல வாங்கிய பால் அளவு வந்து 5 லிட்டர். அது நார்மல் பின்னமா மாத்திக்கிறோம். 2 5 10 + 1 11/2. அப்புறம் பாயாசம் செஞ்ச பாலோட அளவு 3 1/4 லிட்டர். அதை எப்படி மாத்திக்கிறோம், பின்னமா மாற்றும் போது 4 3 12 1 13/4. அப்ப மீதி இருக்க பாலோட அளவு எவ்வளோன்னா, இதுல இருந்து இதை கழிச்சா போதும். கழிக்க சொல்லும்போது கீழே வந்து பகுதி வழக்கம் போல சமமா இல்லை. அப்போ அதுக்கு வந்து மீசிமா எடுக்கிறோம். மீசிமா வந்து 4. அதே மாதிரி ஒரு எண்ணையும் மீசிமா கூட பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது, இந்த முதல் நம்பர் 11/2 மீசிமாவால பெருக்கும்போது 22/4 கிடைக்குது. ரெண்டாவது நம்பரை 4ஆல மீசிமாவால பெருக்கும்போது நமக்கு 13/4 கிடைக்குது. அப்போ முதல் நம்பருக்கு உண்டானது எது, 11/2க்கு வந்து 22/4, 13/4க்கு 13/4. கீழே மீசிமா சமமா இருக்கிறதுனால 4 22 - 13. 22ல 13 போச்சுன்னா 9/4. இது சாதாரண பின்னத்தை வந்து என்ன பண்றோம், கலப்பு பின்னமா மாத்துறோம். கலப்பு பின்னமா மாத்த மேல இருக்க 9 எதால வகுக்கணும், 4ஆல வகுக்கும் போது உங்களுக்கு 2 4 8 மீதி 1 கிடைக்குது. எப்போ ஈவை வந்து 7 எண்ணா போட்டுப்போம், கீழே இருக்க மீதியை மேலேயும் வகுக்கிற எண்ணெய் கீழேயும் போட்டுப்போம். செம்ம அவ்வளோதான். எடுத்துக்காட்டு 15 பக்கம் 15ல இருக்கு. சுருக்குக வந்து அவங்களே கழித்தல் கொடுத்துட்டாங்க. 2 கலப்பு பின்னத்தை கொடுத்து கழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து எப்பவும் போல கலப்பு பின்னத்தை நார்மல் பின்னமாக்கி பகுதியை வந்து மீசிமா எடுத்து ஒரே பகுதியாக மாற்றிட்டு கழிக்கணும். வர்ற ஆன்சர் வந்து அதையும் கலப்பு பின்னமாக மாற்றி போடணும். அவ்வளோதான்.
முன்னாடி போட்ட அதே அதே சம மாதிரி தான் போடலாமா? நம்பர் கலப்பு பின்னத்துல குடுத்துருக்காங்க. நம்பர் கலப்பு பின்னத்துல குடுத்துருக்காங்க. நார்மல் பின்னமா மாத்திக்கலாம். 4 9 36 கூட்டல் 1 37/4 மைனஸ் 3 18 18 + 5 23/6. இப்போ வழக்கம் போல கீழ இருக்க பகுதி வந்து இன்னும் நம்மளுக்கு சமமா இல்ல. அதனால மீசிமா எடுக்கலாம். 2 2 4 3 2 6 2 1 2 3. அப்ப மீசிமா 1 3 3 3 2 6 6 2 12. இப்ப எப்பவும் போல இந்த நம்பர மீசிமாவால பெருக்கலாம். 37/4 × 12. 1 நாள் 4 3 நாள் 12 3 37 111. பாப்பா குட்டி பசங்கலாம் சைடுல போட்டு பார்த்துக்கோங்கன்னா 37 × 3 21 மிச்சம். சரியா? இப்போ வந்து 111 நம்மளுக்கு மீசிமா வந்து 12. அதுக்கு அடுத்தது 23/6. 23/6 என்ன பண்ணுவோம்? மீசிமாவால பெருக்குவோம். 1 6 6 2 6 12. 2 23 வந்து 46. 23 × 2 3 6 2 4 46. மீசிமா என்ன? 12. இப்போ 2 நம்பருக்கும் பகுதி என்ன ஆயிடுச்சு? ஒரே பகுதி ஆயிடுச்சு. இப்போ கேள்வி என்ன? இதுலருந்து இத கழிக்கணும். அப்போ 111லேருந்து 46 கழிக்கணும். எப்படி எழுதிப்போம்? 111/12 மைனஸ் 46/12. மீசிமா சமமா இருக்கிறதுனால 12 111 46 111 46 கழிச்சா என்ன வரும்? 6 65. அப்போ 65/12. நம்மளுக்கு கேள்வி வந்து கலப்பு பின்னத்துல இருக்கிறதுனால பதில கலப்பு பின்னமா மாத்திக்கலாம். இந்த பதில 65 12ஆல வகுக்கணும். இதுக்கு தான் வாய்ப்பாடு தெரிஞ்சாதான் ஈஸியா இருக்கும். குறைஞ்சது 12 வாய்ப்பாடு வரைக்கும் நல்லா படிச்சுக்கோங்க. 12 60 மீதி 5. இப்போ ஈவு 5 இங்க போட்டுட்டு மீதி இருக்க 5 மேல போட்டுட்டு வகுக்கிறேன்னு இதான் ஆன்சர். இத கணக்குல போட்டு வச்சிருக்கோம். ரெண்டுத்தையும் கலப்பு பின்னத்தை நார்மல் பின்னமா மாத்திட்டு அப்புறமா கீழே இருக்க பகுதியில மீசிமா எடுக்கிறோம் 12. மீசிமா கூட ஒரு எண்ணையும் பெருக்கும்போது நமக்கு 111/12 கிடைக்குது. 2வது நம்பரை மீசிமா கூட பெருக்கும்போது 46/12 கிடைக்குது. கேள்விப்படி கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? இதுல இருந்து இதை கழிக்கணும். அப்போ இதுல இருந்து இதை கழிக்கும்போது என்ன வருது? நம்மளுக்கு 65/12 வருது. கேள்வி வந்து கலப்பு பின்னத்துல இருக்கிறதுனால என்ன பண்றோம்? 65லேருந்து 65 12ஆல வகுத்து நம்மளுக்கு கிடைக்கிறத கலப்பு பின்னத்துல மாத்தி போடுறோம். சம் இதோட முடிஞ்சது.